Welcome to story time. Today's story, The Sparrow and Selfish Crows. ஒரு சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி பறந்து கொண்டிருந்த ஒரு குட்டி குருவி. துரதிர்ஷ்டவசமாக அவள் வழி தவறிவிட்டாள். வானத்தில் இருள் சூழ்ந்த மேகங்கள், பலத்த காற்று வீசத் தொடங்கியது. ஏழை சிறு பறவைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவள் அருகில் ஒரு பெரிய மரத்தை கண்டாள். அங்கு தங்குமிடம் தேட முடிவு செய்தாள். ஆனால் அவள் மரத்தின் மீது இறங்கியவுடன் காகங்கள் கூட்டமாக சத்தம் போட ஆரம்பித்தன. அவர்கள் அவளை நோக்கி, தங்குவதற்கு வேறு இடத்தை கண்டுபிடி, இது எங்கள் மரம் போ. குட்டி குருவி கெஞ்சியது, தயவு செய்து என்னை சிறிது நேரம் இங்கே இருக்க விடுங்கள். விரைவில் மழை பெய்ய போகிறது. நான் செல்ல வேறு எங்கும் இல்லை. தயவு செய்து மழை நிற்கும் வரை. ஆனால் அற்ப மற்றும் சுயநல காகம் உதவ மறுத்து, இது எங்கள் பிரச்சனை இல்லை. இந்த மரம் எங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் இங்கு எங்களுக்கு வேண்டாம். சோகமாக உணர்ந்த சிட்டுக்குருவி பறந்து சென்றது. அதிர்ஷ்டவசமாக அவள் வெகு தொலைவில் மற்றொரு மரத்தை கண்டாள். அந்த மரத்தின் தண்டில் பெரிய ஓட்டை இருந்தது. சிட்டுக்குருவி மகிழ்ச்சியுடன் துளைக்குள் குடியேறியது. விரைவில் வானத்திலிருந்து பெரிய மழை துளிகள் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்ய தொடங்கியது. ஆலங்கட்டி மழை காகங்களை ஒவ்வொன்றாக தாக்கியது. சிலருக்கு காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் தங்கள் உயிரையும் கூட இழந்தனர். ஆனால் இங்கே ஆச்சரியமான பகுதி, சிறிய குருவி ஆலங்கட்டி மற்றும் மழை இரண்டிலும் தீண்டப்படாமல் இருந்தது. மழை நின்ற பிறகு அவள் குழியிலிருந்து வெளியே வந்தாள். அவள் காயமடையாமல் இருப்பதைக் கண்டு காகங்கள் வியந்தன. அவர்கள் அவளிடம், எப்படி ஆலங்கட்டி மழையிலிருந்து தப்பினாய் என்று கேட்டார்கள். சிட்டுக்குருவி புன்னகையுடன் பதிலளித்தது, ஆதரவற்றவர்களுக்கு கடவுள் உதவுகிறார், சுயநலவாதிகளை துன்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள். காகங்கள் அன்று ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்றுக்கொண்டன. நாம் எப்போதும் தேவைப்படும் மக்களுக்கு உதவ வேண்டும். Thanks for watching.